நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் சாதி இருக்கிறது, நீங்கள் வளரக்கூடிய தெருவில் சாதி இருக்கிறது, நீங்கள் உண்ணும் உணவில் சாதி இருக்கிறது, உடுத்தும் உடையில் சாதி இருக்கிறது, நீங்கள் யாரோடு சேர்ந்து விளையாடுகிறீர்கள் என்பதில் சாதி இருக்கிறது, யாரை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்பதில் சாதி இருக்கிறது, நீங்கள் செத்தா உங்களை புதைப்பதா எரிப்பதா என்பதில் சாதி இருக்கிறது, எங்கே புதைப்பது எங்கே எரிப்பது என்பதில் சாதி இருக்கிறது. எல்லாவற்றிலும் சாதியை வைத்துக் கொண்டு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சாதி இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்தால், SC/ST மாணவர்கள்ல அவர் சுக்தேவ் தரோட் சொல்றார், 25% மாணவர்கள் உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலையும் இதையெல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் 2012 நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் அது நடைமுறையில் இருந்த போதேதான் நாம் ரோஹித் வெமுலாவை இழந்தோம், முத்துகிருஷ்ணனை இழந்தோம், செந்தில்குமாரை இழந்தோம், பாயல் தட்டியை இழந்தோம். ஆலமரத்தடியில் உட்காந்து தீர்ப்பு சொல்ற நாள் வெகு விரைவில் இருக்கிறது போல நாம் இப்பவே தயாராகும் நினைச்சு இப்ப அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை பொறுத்தவரையிலும் பல்வேறு சட்ட நிபுணர்கள் சொல்கிறார்கள், இப்போது வழங்குவதெல்லாம் தீர்ப்பு அல்ல, அவர்கள் ஓய்வுக்கு பிறகு அடையக்கூடிய பதவிகளுக்கான நேர்முக தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களுக்கு ITI, மற்றவர்களுக்கு IIT என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அல்ல, அது ஐயங்கார் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை என்றாலும் கூட, ஆனால் இப்படியெல்லாம் இல்லை என்று பாசாங்காக பேசிக்கொண்டு நாமே பசப்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை உடைத்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், சாதி என்பது ஒரு திடப்பொருளாக இருந்தால் அதை எளிதில் கடந்து விடலாம் அல்லது தூக்கி எறிந்து விடலாம். அது ஒரு உணர்வு நிலையாக இருக்கிறது. அதற்கு எதிராக நாமே நமக்குள் போராடித்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்.